1964ஆம் ஆண்டு நவராத்திரி திரைப்படத்துல நடிகர் திலகம் 9 வேடத்துல நடிச்சிருப்பாரு. 2009ஆம் ஆண்டு உலகநாயகன் தசாவதாரத்துல 10 வேடங்கள்ல நடிச்சாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த ஆரியமாலா அப்படின்ற திரைப்படத்துல 10 வேடங்கள்ல நடித்த அந்த மகா நடிகர் வேறு யாரும் இல்ல, அவர் பி.யு. சின்னப்பா அப்படின்றது பல தமிழர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை. திருவிளையாடல் திரைப்படத்துல ஒரே காட்சியில 5 சிவாஜி இசைக்கருவிகள் வாசிப்பது போல ஒரு பாடல் காட்சி இருக்கும். ஆனால் இதே போல ஒரு காட்சியை 1944ஆம் ஆண்டிலேயே ஜெகதல பிரதாபன் அப்படின்ற திரைப்படத்துல பி.யு. சின்னப்பா அவர்கள் செய்து காட்டி அசத்தி இருப்பாரு. தமிழ் சினிமா உலகின் முதல் இரட்டை வேட நாயகனும் அவர்தான். 1940 வெளிவந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்துல இவரு இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. என் பெயர் அற்புதராஜ். அஸ்தி அந்தஸ்து எதுக்குமே குறைவில்லை. இந்த அழகான பெண்ணை என்னுடைய உண்மையிலே நீங்க அற்புதத்துக்கே ராஜன் தான். நவராத்திரி திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய 10 நிமிஷம் நடைபெறும் சத்யவான் சாவித்திரி தெருக்கூத்து விசேஷ விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 85 ஆண்டு கால தமிழ் சினிமா வரலாற்றுல வேறு எந்த வேற்றுமொழி நாயகியும் சாவித்ரி அவர்களைப் போல தெருக்கூத்து ஆடியது கிடையாது. அதை பற்றி சிவாஜி அவர்கள் தன் சுயசரிதையில குறிப்பிட்டிருக்கிறாரு. தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு, சாக்கியார் கூத்து போன்றவற்றை அதுல பாடுகின்ற முறை, வசனம் பேசுகின்ற லாவகம், மேடையில் தோன்றும் விதம் எல்லாமே சற்று வித்தியாசமானவை. நவராத்திரி படத்துல அத்தகைய கலை திறமைகளை வெளிப்படுத்தும் அந்த காட்சியை அமைத்த டைரக்டருக்கும் எனக்கு சமமாக ஆடிய சாவித்ரி அவர்களுக்கும் அந்த பெருமை சேரும். நவராத்திரியில் நடித்தது எனது திறமைக்கு ஒரு சோதனை. சிவாஜி அவர்கள் பார்த்து பரவசப்பட்டு நடித்ததை சாவித்ரி அவர்கள் பார்க்காமலேயே வெளுத்து கட்டினார். வந்தேனே வந்தேனே அப்படின்னு தொடங்கும் தெருக்கூத்து சிவாஜி சாவித்ரியின் ஜோடி குரலிலேயே முழுவதும் பாடப்பட்டது. இடையிடையே வசீகர வசனங்களும் நிறைய சரிகை சேல எங்கும் பளபளக்க அப்படின்னு கூத்தில் பாடியவாறு தோன்றும் சாவித்ரி அவர்களின் தஞ்சாவூர் பொம்மை போன்ற பாந்தமான தோற்றமும் அங்க அசைவுகளும் காட்டும் முகபாவங்களும் சுவாமி அப்படின்னு இழுத்து கூப்பிடும் அழகும் கைக்குட்டை வீசி ஆடும் ஆட்டமும் கூத்து முடிந்ததும் மூச்சு வாங்க போடும் கும்பிடும் அபாரம் எத்தனை முறை பணக்காக காத்திருந்து வடிவுக்கு வளைகாப்புல நஷ்டத்தை சந்தித்த ஏபிஎனுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் தூய உள்ளம் சாவித்ரி அவர்களுக்கு இருந்தது. அதற்காக தூக்கத்தையே மறந்து அதுவரையில் கடைபிடித்த கொள்கையையும் தியாகம் செய்தாரு நடிகர் திலகம். இரவு ஷூட்டிங்ல நடிப்பதை நான் பொதுவாக விரும்புவதில்லை. அப்படி நடித்தால் மறுநாள் மிகுந்த சோர்வாக இருக்கும். அதற்கு தேவையான ரெஸ்ட் கிடைப்பதும் அரிதாக இருந்தது. மிகுந்த வெளிச்சத்துல க்ளோஸ்அப் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதே. கூடிய வரையில் இரவு ஷூட்டிங் வேண்டாம், முகத்தின் பொலிவு கெட்டு சீக்கிரம் முற்றி போய்விடும் என்று அடிக்கடி என்னுடன் நடித்த என்.டி. ராமாராவும் நாகேஸ்வர ராவும் சொல்லுவதுண்டு. அது ஓரளவுக்கு உண்மை. என்னுடைய முகம் கள்ளமில்லாத குழந்தை முகமாக இருக்கிறது அப்படின்னு பல ரசிகர்கள் குறிப்பிடுவதுண்டு. 65 நவம்பர் மாதம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தலைமையில் தமிழக நட்சத்திரங்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் போரில் எல்லையில் படுகாயமுற்ற இராணுவ வீரர்களின் மத்தியில் ஆறுதலாக ஆடி பாடி உற்சாகப்படுத்திவிட்டு வந்தவர்களுடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அது. அப்போது யாராவது ஏதாவது பாடுங்களேன் அப்படின்னாரு ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். சிவாஜி அவர்கள் ஹார்மோனியம் இல்லாம முடியாதே அப்படின்னு சொல்லவும் ஜனாதிபதிக்கு சுட சுட கோபம் வந்துவிட்டது. 10,000 பேருக்கு மேல் இங்கே வேலை செய்கிறார்கள், ஒருவருக்கு கூட சங்கீத ஞானம் இல்லையோ அப்படின்னு அவர் கேட்க, பாடகர் A.L. ராகவன் ஹார்மோனியம் இல்லாமலே பாடுற சார் அப்படின்னு சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு முந்தி கொண்டார். பி. சுசீலா அத்தை மடி மெத்தையடி அப்படின்ற பாட்டை பாட கச்சேரி களை கட்டியது. 1965 சிறந்த புதுமுகம் ஜெயலலிதா அவர்கள் ஜனாதிபதி முன்பாக ஆடினாங்க. P.S. வீரப்பா கணக்காக மேதக ஜனாதிபதி கலைச்செல்விக்கு சபாஷ் போட்டார். நடிகர் திலகம் நடிகையர் திலகம் 2 பேரும் இணைந்து நவராத்திரியில் ஆடிய சத்யவான் சாவித்திரி தெருக்கூத்தை அரங்கேற்றினார்.
ஜனாதிபதி தன்னுடைய ஸ்பெஷல் பாராட்ட சிவாஜி அவர்களுக்கு தெரிவித்தார். சாவித்ரி அவர்களிடம் திரும்பி, புதிதாக பிறந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கா, பார்த்தாயா, உன் வளர்ச்சியை நான் எப்படி கவனித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த நிகழ்வு என் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பல முறை சொல்லியிருக்காங்க. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் நவராத்திரி திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.